Hello friends, welcome you all for another session of Chat with me. Few days back தான் நம்ம World Environment Day celebrate பண்ணோம். Sustainable living, recycling அப்படிங்கறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்மள எத்தனை பேரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல லீவ் பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல நம்ம வீட்ல எவ்வளவு ரீசைக்ளிங் பண்ணிட்டு இருக்கோம்? ரீசைக்ளிங் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்டா என்ன? சோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போறவங்க தான் என்னுடைய கெஸ்ட் இன்னைக்கு. அவங்க தான் பண்ற வேலை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்க ப்ரொஃபஷனலை ஷி கம்ப்ளீட்லி சேஞ்ச் டு மோர் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆர்கானிக். அப்படி என்ன அவங்க சேஞ்ச் பண்ணாங்க? அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? இதை பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு நான் பேச போறேன். So with no further delay, I'm going to invite my guest. She is an ecopreneur and the founder of Kadaipai, Mrs. Anitha Rajalakshmi. Welcome, Anitha. Vanakkam. Thank you. Thank you so much, Indu, for inviting me. Thank you. Thank you so much for joining me today. Great. ரொம்ப ஹாப்பி அனிதா, உங்க கூட இன்னைக்கு நான் கனெக்ட் ஆகி இருக்கிறதுல. ஸோ ஸ்பெஷலி உங்களுடைய பிராண்ட் கடைப்பை அப்படிங்கறதா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லுங்க அனிதா, உங்களை பத்தி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ உங்க பிராண்ட் கடைப்பை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற டீடைல், அது என்ன அப்படிங்கறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா இந்து. First of all, you are doing a great job that you are introducing a lot of inspirational ladies, women's. அவங்க கிட்ட இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்றது. இந்த ஐடியா இஸ் சம்திங் நியூ, யூனிக், and I am so happy that you are doing this, and I'm so happy. And I should appreciate first of all your daughter's video on World Environment Day was awesome. She herself an inspiration. Actually, I suggest that if you haven't done any video with your daughter, kindly do that. She is an inspiration for a lot of kids. Okay, thank you so much, Kanita. Definitely I will do. So அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச awareness we need to spread that awareness to everyone அப்படிங்கிறது தான் கான்செப்ட். Thank you so much. So I am Anitha Rajalakshmi. I am completely born brought up in Coimbatore. ஆக்சுவலி என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல இருந்துன்னு தான் எல்லாருமே சொல்ற மாதிரி தான். பட் நத்திங் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இல்லை. ஆனா என்னோட தாட் ப்ராசஸ் இஸ் டுவர்ட் சொசைட்டி. வாட் இஸ் சம்திங் தட் ஐ கேன் டூ இட் ஃபார் சொசைட்டி அப்படிங்கிறது. அண்ட் when I grown up காலேஜ் டேஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா I will be very keen in joining CSR activities. A lot of NSS camps, CSR activities. என்னோட ஜாப்ல 2 கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது I was in the core team of doing CSR activities. அங்க நான் படிச்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு பிராண்ட். I work at for in pharmaceutical distribution, a captive center in Coimbatore, my first job. But why they have to be involved in CSR activity? அவங்க பண்ற அந்த pharmaceutical businessக்கும் இந்த சிஎஸ்ஆருக்குமே சம்பந்தமே இல்லை. ஸோ வாட் இஸ் தட் இஸ் ரிலவென்ட் டு தேர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலவென்ட் டு தேர் பிராண்ட், the brand presence. As an entrepreneur, the basic thing is that something that we are giving back to the society. Yeah, we are making profit, we are taking a lot of business, we are taking lot of things that we are taking it from, even the resources we are taking it from the society. But we have to be giving back to the society. That is where as a brand we have to place ourselves in the society. ஸோ வாட் இஸ் தட் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மாதிரியான சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ல பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஹியூமனிட்டி. அதாவது இட் இஸ் அன் ஈவெண்ட். அதாவது எந்த ஒரு கம்பெனிலுமே நிறைய பேர் ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னோம்னா அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நான் மரம் நட்டேன், செடி நட்டேன், தே டூ லாட் ஆஃப் சேரிட்டி ஒர்க். இந்த மாதிரியான சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அன் ஈவெண்ட். ஒரு நாள் காலையில போனோமா, பீச் எல்லாம் கிளீன் பண்ணோமா, ரிட்டர்ன் வந்தோமா, முடிஞ்சது. பட் வாட் அபவுட் தேர் சஸ்டைனபிலிட்டி? வாட் அபவுட் த கிளென்லினஸ் தட் கீப்ஸ் சஸ்டைனிங் இன் தட் பிளேஸ்? ஸோ எவ்ரி வீக் நம்ம போவோமான்னு கேட்டா இல்லை. தேர் வில் பி ஒன் ஆஸ்பீஷியஸ் டே we will go with the team and clean. But every day is there a team to clean the beach, or are we keeping it clean அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எனக்குள்ள நிறைய கேள்விகள் என்னன்னாலே நான் என்ன பண்ணிக்கிறேன். So it is not that a group of people go do some one day.
It is every individual has to keep their circle, their inner thing in a right way. That is what the major point that hit me. So கடைப்பையோட பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா 2018ல இந்தியா வந்துட்டு பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு என்வரான்மெண்ட் டேயோட தீமை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மை பிசினஸ் வாஸ் இன்டு கம்ப்ளீட்லி eco friendly biodegradable பேக்ஸோட சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் அப் மை பிசினஸ். அப்போ வந்துட்டு கிரீன் எவர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட் அவர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடைப்பை வாசன்ட் பார்ன் yet. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா when we see சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கிட்டையுமே குழந்தைங்க கிட்ட, நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க கிட்ட நம்ம தாத்தா பாட்டி இல்ல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா, பச்சை மிளகாய் வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா போகும்போது கடைப்பை எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. ஊர் சைட்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, சதர்ன் சைடுல கடைப்பை எடுத்துட்டு போகணும். ஸோ எங்க வீட்லயும் அதை சொல்லுவாங்க. பிகாஸ் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வாஸ் நாட் தட் மச் ப்ரிடாமினன்ட் வென் ஐ வாஸ் அ சைல்ட் ஆர் இன் மை பேரண்ட்ஸ் ஏஜஸ். அப்பா பாத்தீங்கன்னா we have to bring your own bag. ஸோ இந்த பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் பிரிங் யூர் ஓன் பேக், இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் பண்ணும்போது வந்துட்டு இட் brought me lot of olden days that we were used to how we used to. That time we didn't have any plastic covers. Plastic covers ன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் போயிட்டு வந்தவங்க தான், ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம் ட்ரெஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்க தான் பிளாஸ்டிக் கவரே இருக்கும். வேர் வி கெட் எக்ஸ்ட்ரா we fight for an extra cover. Other than that we never had any plastics at home other than majorly. So in the visual inspired me to name this as Kadaipai with a modern touch. So whatever you have forgotten is what something that we are using it every day. நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் செஞ்ச ஒரு விஷயத்த நம்ம ஒரு சின்ன ஜென்ரேஷன் கேப்ல அதை விட்டுட்டோம். அதை கொண்டு வரணும். இந்த பிராண்ட்ல மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஒன்லி பிளான்ட் ஃபைபர் மேட் ப்ராடக்ட்ஸ். நம்ம எந்த ஒரு நான் இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு த்ரோ அப் an idea here. பேப்பர் பேக்ஸ் eco friendlyன்னு சொல்லுவாங்க. I would say no, a big no to paper bags. In Kadaipai you will never find paper bags. ஏன்னா cutting trees is not eco friendly. Yeah, definitely. It doesn't fall under the ecosystem. Circular economy அது வரவே வராது. அப்படிங்கும்போது ட்ரீஸை கட் பண்ணி பேக்ஸ் பண்ற எந்த ஒரு விஷயமே ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. ஸோ வி டோன்ட் செல் பேப்பர் பேக்ஸ். But in Kadaipai you have recycled paper pencils and papers which is printable. We make notebooks out of it. ஸோ இந்த விஷயங்கள் இது ஏன் இந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நம்ம பிராண்ட் லான்ச் அப்பவே இதுதான் நம்ம மேஜரான ஒரு ப்ராடக்டா பண்ணோம். eco friendly stationaries. பிகாஸ் பென்சில்ஸ் பேப்பர்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நிறைய மரங்கள் வெட்டுறோம். ஏன்னா மரம் நடணும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா மரம் நடுறதே வெட்டுறதுக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயங்களை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும்? அப்போ குழந்தைங்க கிட்ட இருந்தே அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். Like how your daughter is doing a great job, they should inspire themselves what they're going to give back to the society. It is not only just an entrepreneur. So individual green social responsibility is what something we started. So இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாவும் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால. So everybody have to carry their own bag. That would be Kadaipai. So இந்த இடத்துல வரும்போது நீங்க சொன்ன மாதிரி when you do it, உங்களை சுத்தி ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க உங்களை பார்த்து. இது என்ன புதுசா எடுத்துட்டு போறீங்க, இது என்ன புதுசா பிராக்டிஸ் பண்றீங்க, நம்ம அப்படிதானே கேட்போம். சோ அவங்க பார்க்கும்போது நாமளும் அதை வாங்கிப்போம், நமக்கும் அது பிடிச்சிரும். So you be the inspiration for others to follow you, and they will be an inspiration for a number of people to follow themselves. So கடைப்பையோட மேஜரான விஷயம் அதுதான், இன்ஸ்பயர் பீப்புள். பேக் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளோட டேக் லைனே. ஓகே, சூப்பர் அனிதா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா கடைப்பை வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு 20 yearsல நம்ம சின்ன பசங்களா இருந்த டைம்ல கூட நம்ம நிறைய டைம் வந்து ஈவன் அந்த மஞ்சப்பை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். லைக் நீங்க சொன்ன மாதிரி கடப்பையெல்லாம் நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இந்த 20 yearsல தான் வந்து இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. லைக் மாடர்னைஸ்டு போறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து டேக் இட் கிராண்டடா எடுத்துட்டோம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கான பே ஆஃப்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சில்ட்ரன்ஸ் தான் இது கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் தெரியுது. ஸோ எல்லா பீப்புளும் வந்து பி அவேர் ஆஃப் இட். நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து இது எல்லா சேஞ்சஸையும் கொண்டு வந்துட்டோம். இட்ஸ் அவர் டியூட்டி டு மேக் இட் கரெக்ட். இனிஷியேட்டிவ் அனிதா.
ஆக்சுவலா என்னோட நிறைய டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் ஐ கிவ் அவேர்னஸ் செஷன்ஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல. ம். என்னோட டாக்கோட ஸ்டார்ட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, we do not inherit our earth from our ancestors, but we are borrowing it from our children. நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நம்ம மூதாதையர் கொடுத்ததுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ம். பட் ஆக்சுவலா வந்துட்டு நம்ம குழந்தைங்க வாழ போற இடத்துல நம்ம அதுல வாங்கி கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். Yes. நம்ம சொத்து, பணம், lot of things we save for our children. But what if we don't save this green environment? ஒரு 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 மூடி வச்சு ஒரு சிந்தட்டிக் விஷயங்கள் நிறைய இருக்கிற ஒரு 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 கன்ஜஸ்டடான ஒரு சுச்சுவேஷன்ல உங்க குழந்தைய நினைச்சு பாருங்களேன். யூ ஃபீல் டே படிச்சதே போதும், கொஞ்ச நேரம் வெளியே வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க. Yeah. எஸ் we tell them, right? So அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்க குழந்தை இருக்கணுமா, இல்ல ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்றது, ரிபெல்லியஸ் தாட்னு சொல்லலாம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுதான் கரெக்ட்னு சொல்லுவோம், பட் இன்னும் அதை விட ரொம்ப நல்ல விஷயங்கள் குழந்தைங்க சொல்லுவாங்க நமக்கு. தே ஆர் ஆல் தி குட் டீச்சர்ஸ் ஃபார் அஸ். ஸோ நம்ம டேக்லைன்ல பாத்தீங்கன்னா, அவங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த விஷயங்களை கத்துக் கொடுக்கணும், அதுக்கு நாம ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கறதுல we have to be. I am very keen and I make my Definitely. friends also to be keen. Yeah, that's really true. நம்ம என்ன பண்றோமோ அதுதான், நம்ம என்னதான் அவங்க புக் ரீட் பண்ணி கரிக்குலம்ல இருந்து பண்ணாலும் வாட் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் அப்படிங்கறத அவங்க ரோல் மாடலா எடுப்பாங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை தான் they will replicate that. So that's really true. கடைப்பை பத்தி சொன்னீங்க அனிதா. சோ இது எப்படி, இந்த கடைப்பைங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி, எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு? How you got this idea? இது பாத்தீங்கன்னா, என்னோட ஐ ஒர்க் ஃபார் 2 கார்ப்பரேட்ஸ் நான் சொன்ன மாதிரி. செகண்ட் மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் பேக் டு மை ஹவுஸ். 1 year as usual kids are rising up. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் that isn't cup of my tea actually. being home maker வீட்ல இருந்து அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் பாக்குறதுங்கிறது. So then நானும் என் சிஸ்டரும் பேசிட்டு இருந்தோம். we just started okay நம்ம ரீசெல்லிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு we started organically a WhatsApp group. ஆஸ் யூஷுவல் இந்த சுடிதார் டாப்ஸ் இதெல்லாமே செல் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம், ஃபேஷன் ஃபிட்ஸ்ன்னு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட வாங்கி ஒருத்தங்க கிட்ட விற்கிறோம், பட் இட் எவ்ரிதிங் இஸ் சேம், தேர் இஸ் நத்திங் யூனிக் இன் அஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ லக்கிலி வி ஸ்டார்டட் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். குர்த்திஸ் வந்துட்டு we manufactured through an outsourced stitching unit and we started putting it in our brand kind of thing. அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we gave it try. So அத பார்த்துட்டு பாத்தீங்கன்னா we got a good order from California. அவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் clothing ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க they ordered it. So that was my first experience in handling an export order. And அதுல வந்துட்டு lot of அதுல கத்துக்கிட்டேன்னு நான் சொல்ல முடியும். But it took me, toiled me a lot. ஏன்னா ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல இருந்து நான் அதை ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கிறத விட, ஏன்னா ஒர்க்கிங்கா இருக்கும்போது மத்தவங்களோட ஒரு மணி ஹேண்டலிங் வேற, நம்மளோட ஓன் மணி ஹேண்டலிங் வேற, கண்டிப்பா ஹேண்டலிங் வேற. நான் 6 மணிக்கு முடிச்சுன்னா வீட்டுக்கு வந்துடலாம், பட் ஹியர் ஐ cannot do. I worked till night 1 o'clock 2 o'clock in the production unit. So we kept doing for some time. We had a very good sale in a day of 30,000. That gave us a big energy. Something unique பண்ணும்போது people accept. And things were going on some time. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா textiles weren't giving me enough for my brain ன்னு சொல்லலாம். So I came to know about the bead plastic pollution things. So அத பத்தி ஒரு 6 months ரிசர்ச் பண்ணோம். What is all about environmental, என்னென்ன ப்ராடக்ட்ஸ், எப்படி எல்லாம் நம்ம சேரிட்டி, எஜுகேஷன் இது எல்லாமே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, பட் யூ ஆர் நாட் சால்விங் எனி ப்ராப்ளம். இன்னைக்குமே பாவர்ட்டி இருக்கு, இன்னைக்குமே படிக்க முடியாம எஜுகேஷன் இல்லாத குழந்தைங்க இருக்காங்க, பட் யூ ஆர் நாட் எராடிகேட்டிங் எனிதிங். யூ ஆர் நாட் a solution provider. You are just a supporter. But there I thought I should be a solution provider. Okay. So அதுக்கு என்ன பண்ணணும்ங்கும்போது of course my husband supported me a lot. Since you have a science background, get into this அப்படின்னு சொன்னாங்க. And then it was கடைப்பை. Super, inspiration. Yeah, super. So நீங்க சொல்ற மாதிரி கடைப்பை வந்து it's a plant based of product. So it's coming under the recycling. So நம்ம plant fiberல இருந்து எடுத்து நீங்க recycle பண்ணி you are making it as a product. Why this recycling is important அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க?
ஏன்னா நீங்க அந்த அந்த லைன்ல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஐ அம் ஆஸ்கிங் யூ திஸ் கொஸ்டின். Why the recycling is important? Why important ன்னு சொல்றதை விட it is important தான். அதுக்கு எந்த கொஸ்டினுமே கிடையவே கிடையாது. It starts from our house, like நம்ம பாட்டி வந்துட்டு ஒரு துணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சாரிய. அந்த சாரி ரொம்ப இதானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை தொட்டில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தொட்டில் கட்டி கிழிஞ்சிடுச்சுன்னு சொன்னோம்னா கடைசியில அந்த குழந்தைங்களோட வேஸ்ட்டை வாஷ் பண்றதுக்கும் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி காட்டனா இருந்ததுன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருந்தாங்கன்னா திரி போடுவாங்க. விளக்கு பத்து வைக்க திரி போடுவாங்க. ஓகேங்களா? சோ தட் இஸ் a concept I took. எதுவுமே வேஸ்ட் கிடையாது. You can recycle it, upcycle it for your multiple purposes instead of going new things for buying that particular. நம்ம போய் ஒரு திரி வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு காட்டனை வந்து விளைய வச்சு அது ஒரு திரிய கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்பிலீவபிள். அதே நம்ம வீட்டுல ஆல்ரெடி டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு ஒரு எனர்ஜி கன்சப்ஷன் ஆகி வந்த ஒரு ப்ராடக்ட் தான். அதை ரீசைக்கிள் பண்ண முடியும்னு சொல்லும் போது why don't we use it? அந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு கடைப்பையில இருக்கிற நிறைய விஷயங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும். அக்ரி வேஸ்ட் வாஸ் த மேஜர் திங். நம்மளோட ப்ரிடாமினென்ட்டா பாத்தீங்கன்னா வாழை நாறு, வெட்டி வேறு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொருள் தான். ரொம்ப ஸ்டடியா நம்ம முதல்ல எல்லாம் பூ கட்டும் போது வாழை நார்ல தான் கட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் நூல் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரியான ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட நேச்சுரல் சரௌண்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தாட்டா இருந்துச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் இப்படி கமர்ஷியலா இல்லாம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்க வீட்டுல நீங்க ரீசைக்கிள் பண்ண முடியும். அதுதான் நான் இப்ப கேக்குறேன், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்மளுடைய பார்ட்டி அப்படிலாம் இருந்தப்ப பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்ப தொட்டலுக்குன்னே தனியா ஒரு கிளாத் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். அது எப்படி பழைய துணியை நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குற மாடர்ன் மாம்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறோம். சோ எதனால இது வந்து நம்ம அங்க கட்டாச்சு? ஏன் அந்த பிரேக் வந்துச்சு ரீசைக்கிள் பண்றது? சோ நம்ம வீட்டுல பண்ணோம்னா என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம்? I will always start with the kitchen. Kitchen is the biggest learning experience for a woman and also for men. Egg tray வாங்குறீங்க இல்லையா? எக் ட்ரேஸ் வாங்குறீங்க, அதை தூக்கி போடாதீங்க. அந்த எக் ட்ரேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப கொடுக்கக்கூடிய மைக்ரோ கிரீன்ஸ் நீங்க அதுல யூ கேன் க்ரோ இட் அட் யுவர் கிச்சன். உங்க வீட்டுக்கு தேவையான மைக்ரோ கிரீன்ஸ் இந்த பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, கோதுமை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அதுல வந்து ஒரு சின்ன லேயரா போட்டு மண்ணு தேவையான ஒரு சின்ன லெவல்ல மண்ணு போட்டு இதை ஓவர் நைட் ஊற வச்சு அது மேல இந்த கிரெயின்ஸை போட்டு ஒரு சின்ன லேயர் மண் போட்டுடுங்க. ஸ்ப்ரே த வாட்டர் இன் தட். நீங்க ஒரு 7 daysல இருந்து ஒரு 10 days கழிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் see the greens grown up. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிந்தட்டிக் விஷயமும் ஆடே ஆகல. உங்க கண்ணு முன்னாடி நீங்க விளைவிச்ச பொருள், அதை கிரீன்ஸ் மட்டும் கட் பண்ணி சாலடுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல முளை கட்டின விஷயங்களை வந்து நம்ம சாப்பிடலாம். யூ கேன் ஆட் இட் இன் த கரி ஆல்சோ. So which is completely proteinaceous, organic. This is called as organic. We never use any kind of pesticides, nothing. And within 10 to 7 days, you have got a very proteinaceous food. So உங்களோட egg tray is the best place where you can recycle. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் இஸ் டியூரபிள் திங். உங்ககிட்ட நிறைய வகையில வந்துட்டு யூ வில் பை யோர் பிளாஸ்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் சஸ்டைனபிளா இருக்கணும்னா பிரிங் யுவர் ஓன் என்னது வெசல்ஸ்னு சொல்றாங்க. பட் டுடேஸ் இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வெண்டர்ஸ் இல்லாத பட்சத்துல ஸோ யூ ஹாவ் டு பி ட்ரை டு ஃபில் லாட் ஆஃப் ரீஃபில்லிங் ப்ராடக்ட்ஸ். ரீஃபில் பண்ணக்கூடிய விஷயங்களை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஆயில் கேன், உங்களுடைய வாட்டர் பாட்டில்ஸ், பிஸ்லரி பாட்டில்ஸ், இந்த மாதிரியான பாட்டில்ஸை வந்துட்டு யூ கேன் தாராளமா ரீசைக்கிள் பண்ண முடியும். எப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஆல் கிரியேட்டிவிட்டி. இட்ஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. ஐ ஹவ் டன் இட் ஆஸ் அன் ஃபிளவர் வேஸ். இட் இஸ் ஜஸ்ட் ஆல் தட். உங்களோட குழந்தையோட உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க பண்ணலாம். ஓகே, குடிச்சு போட்ட வாட்டர் பாட்டில நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. வாஷ் இட் நைஸ்லி. கிவ் தெம் த அக்ரிலிக் பெயிண்ட். லெட் தெம் பெயிண்ட் த பாட்டில் ஆஸ் த கலர்ஸ் தே லைக் இட். லெட் தெம் டூ இட். அதுல வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபில் பண்ணி கீப் அ ஃபிளவர். அதுல ஆர்டிஸ்டிக் ஒர்க், இட்ஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஹேங்கிங் கார்டனா மாத்தலாம். லாஸ்ட் வீக் வி ஜஸ்ட் ஐ டிட் இட் வித் மை கிட்ஸ். ஹேங்கிங் கார்டன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி பாட் சம் கைண்ட் ஆஃப் சோடா பாட்டில்ஸ். அதை வந்து ரீசைக்கிள் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹூ பை பிளாஸ்டிக் பிரிக்ஸ். அதாவது
உங்களோட பாட்டில்ல நீங்க காஃபி பவுடரோட பேக்கெட் ஆகட்டும், மேகி வாங்குற பேக்கெட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு பாட்டில்ல உள்ள போட்டு 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 வச்சிருங்க until it fills. That becomes a brick, recycled brick. இந்த recycled brick வாங்குறதுக்கு there are a lot of people in and around your city and the corporation. You can reach them out. Maybe I will try to give some links where you can give. நீங்க உங்களோட கார்பரேஷன் ஏரியால இருக்கிறவங்க இது இல்லைன்னா உங்களுடைய ஒரு பாட் இந்த மாதிரியான பிரிக்ஸ் ஒரு 4-5 பாட்டில் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு அதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா யூ கேன் யூஸ் தட் அஸ் அன் ஃப்ளவர் பாட். வெளியே ஒரு ஃப்ளவர் பாட்டா யூஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் திஸ் நீட்ஸ் கொஞ்சம் மெனக்கெடணும். கண்டிப்பா இந்த விஷயத்துல எந்த ஒரு இடத்துல நீங்க எடுத்தீங்கனாலுமே நீங்க வந்து மெனக்கெடணும் அப்படிங்கிறது தான். பீப்புள் பிகம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனிதிங் தே கோ தே ஜஸ்ட் ஹேவ் டு பிளக் அண்ட் ஈட் அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த சேஞ்சஸ் வந்ததுக்கு ரீசனே அதுதான். அந்த லேசினஸ் வந்த நாட்டிக்கு அந்த மெனக்கெடுறதுங்கிறது அப்படிங்கறதே போயிடுச்சு நம்ம கிட்ட. சோ அது எது ஈஸி விச் இஸ் ஈஸி டு கிராப் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேத்துக்கு வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் அது எங்க கொண்டு போய் நம்ம ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த லிங்க்ஸ் இது பண்ணீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்களும் போய் பாருங்க. நம்ம மேபி நம்ம சிட்டிக்குள்ள எங்க இருக்கு, நம்ம எங்க ரீசைக்கிளிங் பண்ணலாம், எங்க மாதிரி பிளேசஸ் இருக்கு அப்படின்னு நீங்களும் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தா அங்க கொண்டு போய் அந்த ரீசைக்கிளிங் நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்குற பிளாஸ்டிக் இதுக்கு வந்து மணி பேக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி நம்ம வேஸ்டா கொண்டு போய் தூக்கி போடுறதுக்கு நீங்க அதுல இருந்து மணி ஜென்ரேட் பண்றதுனா கூட பண்ணலாம். சோ கண்டிப்பா நான் அதுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க அனிதா. ரீசைக்கிளிங் எதனால இம்பார்ட்டன்ட், நம்ம வீட்ல எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. பேரண்ட்ஸ் வந்து இதுல எப்படி அனிதா ஹெல்ப் பண்ணலாம்? நீங்க சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம தான் சொல்லி தரணும். வி வாண்ட் டு பி அ ரோல் மாடல் ஃபார் கிட்ஸ் எல்லாம். ஸோ இந்த இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம கிட்ஸுக்கு வந்து எப்படி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், கிட்ஸுக்கு ரீசைக்கிளிங்க பத்தி நம்ம எப்படி சொல்லி தரலாம், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா வேல்யூ. நீங்க ஒரு பொருள் உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்க இல்ல நீங்களே வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்றீங்கன்னா அதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. பரவாயில்ல தூக்கி வீசி நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னீங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ தூக்கி வீசுறது தான் தெரியுமே ஒழிய நீங்க காசு கொடுத்து வாங்கின போது அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் குழந்தைங்க மறந்துடுவாங்க, உங்களுக்கே அது தெரியாது. தோ யூ ஆர் அஃபோர்டபுள், ஐ ரிக்வெஸ்ட் பே அட்டென்ஷன் வாட் இஸ் தட். நீங்க அதை ஃபுல் ஃபிளெஷ்டா யூஸ் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா அது பாதியில ஃபுட் வேஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா ரீசைக்கிளிங்ல மேஜரான ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா வேஸ்ட் ஜெனரேஷன் தான். நம்ம எவ்ரிடே நம்மளோட வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும்னு நினைச்சோம்னாலே நிறைய விஷயங்களை வந்துட்டு we can reduce. வேஸ்டையே நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா அங்க ரீசைக்கிளிங்க்கு தேவையே படாது. நம்மளோட வேஸ்ட்டை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட், சிலதெல்லாம் வந்து ரீசைக்கிளே பண்ண முடியாத வேஸ்ட் இருக்கும். அதெல்லாமே ப்ராப்பரா கம்போசிட் பண்றதுக்கு நம்மளோட கார்பரேஷன்ஸ் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு கார்பரேஷனும் சரி இந்தியாலையும் சரி ஸ்வச் பாரத் திட்டத்துல பாத்தீங்கன்னா வேஸ்ட் செப்பரேட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருவாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பை. இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னாலே நிறைய வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஐடியா நமக்கே வந்துடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்போசிட்டிங் அட் யுவர் ஹவுஸ். உங்களால பண்ண முடியாதுன்னு முதல்ல இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் பெரிய கம்போசிஷன் இப்போ 650 rupees வந்து 1250 rupees வந்துட்டு ஒரு 4 பேர் வாழக்கூடிய வீட்டுக்கான கம்போசிட்டிங் யூனிட் இருக்கு. அதுல நீங்க அதிகப்படியா பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஃபுட் வேஸ்ட் கிடையாது, உங்களுடைய காய்கறி வேஸ்ட். அதாவது கம்போசிட்டிங்ல நிறைய பேர் ஃபுட் வேஸ்ட் போடுறாங்க, தட் இஸ் a big wrong. ஃபுட் வேஸ்ட் போடுறது தட் இஸ் நாட் a dustbin, it is a compositing unit. அந்த இடத்துல உங்களோட காய்கறி சம்பந்தப்பட்ட வேஸ்ட் மட்டும் அதுல போட்டு அது மேல ட்ரையான மணல் போடுங்க. முடிஞ்சதுன்னு சொன்னோம்னா கிலோ 8 ரூபா 5 ரூபா தான் மண்புழு உரம். நீங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் முன்னாடி ஆர்கானிக் ஷாப்ஸ்ல கிடைக்குது. 5 ரூபா 10 ரூபா வாங்கி ஒரு லேயர்ல போட்டுட்டீங்கன்னு சொன்னோம்னா சூப்பரான கம்போசிட் உங்க வீட்டுல நீங்களே பண்ணிக்கலாம். வாங்கி நீங்க உங்களோட ஹோம் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து பழகிடுங்க. இது ஒரு சைக்கிள் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னோம்னா திட் பிகம்ஸ் த ஈஸியஸ்ட் ஜாப் எவர். அண்ட் நான் சொன்ன மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் மட்டும் இல்ல,
உங்களோட ஓன் மாடி தோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சில்லி ஆகட்டும், ஒரு பிரிஞ்சால் ஆகட்டும், உங்க வீட்லயே வளர்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், கார்டனிங் இன்ட்ரெஸ்ட நீங்க இன்ஸ்பயர் பண்ணுவீங்க உங்க குழந்தைங்களுக்கு. டெஃபினெட்லா பேரண்ட்ஸ் வந்து நம்ம இட்ஸ் ஜஸ்ட் அ கிரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரோல் மாடலா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம எதுல வேணா இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கார்டனிங் பண்றதுலயே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ரீசைக்கிள் பண்றது. நம்ம ரீசைக்கிள் பண்றதை பார்த்து அவங்களும் ஓகே அம்மா திஸ் இஸ் த ரீசைக்கிள் திங், புட் இட் இன் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் பி லைக் ரோல் மாடல் ஃபார் இன் எனி ஆஸ்பெக்ட். ஆஸ் அ விமன் ஆண்டர்பிரினர், நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவீங்க? Entrepreneurship பாத்தீங்கன்னா, I would say இன்னைக்கு நான் whatever I will say it is a journey. You can never be it in a destiny. Entrepreneurship is a journey தான். Okay, நான் இது சக்சஸ் ஆயிட்டேன், இது டெஸ்டினி ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா then you stop becoming an entrepreneur. And இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடடே அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன மாடி தோட்டம், everybody can make it a commercial thing. உங்களுக்கு ஒரு பேஷனேட்டா ஒரு வீட்ல கார்டன் வளர்க்குறீங்களா, அது ஓகே. பரவாயில்ல நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிசினஸா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா that needs lot of grit. ஸோ பேஷனா இருக்கிறது எல்லாமே பிசினஸ் ஆகும்னு சொன்னோம்னா ஐ வில் நாட் சே எஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்த இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நீங்க பண்ண முடியும், பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த ஒரு கிரிட் இருக்குன்னு சொன்னோம்னா தென் தட் இஸ் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு, டோன்ட் கோ டுவர்ட்ஸ் டெஸ்டினி பட் கோ டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். ஏன்னா டெஸ்டினிங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட், கோலுங்கிறது இட் இஸ் இன் க்ரோயிங் பாயிண்ட். இன்னைக்கு நான் வந்துட்டு இட் குட் பி மணி, இன்னைக்கு நான் வந்து 1 லட்சம் சம்பாதிச்சேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஒரு என்னோட டார்கெட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் தட் ஆஸ் அ கோல், தென் யூ திங்க் அபவுட் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த பர்சிவரன்ஸ் அண்ட் கிரிட் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு விமன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் வி ஆர் குட் இன் தட். நம்ம பெரிய ஒரு குடும்பத்துக்கான பினான்சியல் நிர்வாகமே கரெக்டா பண்ணும்போது பிசினஸ் நிர்வாகமும் நம்மளால நல்லா பண்ண முடியும், ப்ரொவைடட் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா. ஆமா, நிறைய பேர் அடடா இது எனக்கு ஐடியா இருக்கானா என்னால பண்ண முடியாது, எனக்கு அதை சப்போர்ட் பண்ணல, இவங்க பண்ணல. ஆஸ் ஐ செட் யூ ரெட் இன் article about me and inspired. அந்த ஆர்டிக்கல்ல நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன், I have taken all my loads in 2-wheeler, டெலிவர் பண்ணியிருக்கேன். That is what women can do. பட் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாம சம்டைம்ஸ் போயிடும். இது அவங்களோட பெர்மிஷன் வாங்கணும், இது இவங்க கிட்ட கேட்கணும், நான் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ எனக்கு நிறைய இன்ஸ்பைரிங் லேடிஸ் இருந்திருக்காங்க. அவங்க முயல, அதாவது ஒரு நாளைக்கு என்னோட கூலியே 100 ரூபாய் தான் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 லேடிஸ்க்கு ஒரு டெய்லரிங் கத்து கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வீட்டுல நோ சப்போர்ட்டுங்க. அந்த லேடி அவங்க வீட்டுல ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. டைமுக்கு வரணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், சமைச்சு வைக்கணும். நீ சமைச்சு வச்சுட்டு 11 மணிக்கு தான் she can get back to her work. 3:30 மணிக்கு she has to be back at her place. And அந்த கிடைச்ச கேப்ல what she was able to do, it was dedicated work she did. She put herself. So ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்வால்வ் அண்ட் எவால்வ். அந்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஒரு வேலையில நம்ம இன்வால்வ் பண்ணோம்னாலே we will evolve differently. That is the ability of every woman. She can do it. Only thing, don't take it for granted. Okay, இதுதானே என்கிட்ட பைசா இருக்கு, I can do it, நான் வந்துருவீங்கன்னா, think this is a journey and carry it out as with grit and perseverance. You don't get content. அதையும் தாண்டி வளரணுங்கிற உங்களோட கோல்ஸை வந்துட்டு லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போங்க. along with that you will grow. Thank you so much அனிதா. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. So how to overcome இந்த entrepreneurship அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இது பண்ணி சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. It's a very beautiful tip for everyone, all the women who want to enter into the entrepreneur அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷலா லைக் விமன் வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு சப்போர்ட் இல்ல, ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஐடியா இருக்கு பட் ஐ எம் நாட் ஹேவிங் எ பேக்கப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், யூ கேன் டூ எனிதிங்.
தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வெரி நைஸ் கான்வர்சேஷன். ஸோ நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன் உங்ககிட்ட இருந்து. இட் வாஸ் கிரேட் ஷேரிங். எனக்கு எப்பவுமே அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஷேரிங் ரொம்ப பிடிக்கும். And we are empowering others is what something as an entrepreneur, as a women we do it. And அதை நான் பண்றேங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மனம் விட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். for this opportunity. நம்ம எல்லாருமே வந்து ஆர்கானிக் லைஃப், லைக் யோ ஃப்ரெண்ட்லி லைஃப் போறதுக்கு வந்து கண்டிப்பா மெனக்கெடணும். நம்ம பண்ண மிஸ்டேக்கை நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணணுங்க போது நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பேன். ஸோ பி அவேர் ஆஃப் இட், வி கேன் டூ திஸ். ஸோ நான் அனிதாவுடைய கடைப்பை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்களும் போய் பாருங்க. ஷீ இஸ் ஹேவிங் ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் ஹேவிங் அ ரீட்டைல் அவுட்லெட். ஸோ அதையும் நீங்க விசிட் பண்ணுங்க. நான் அது ரீட்டைல் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். She is doing a fabulous job. Thank you, Andu. Let us do this place a better place to live together. Yeah. It was so nice. இந்த சேனல்ல கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகட்டும், இன்ஸ்பிரேஷனல் ஐடியாஸ் இருக்கிறவங்க நிறைய பேர்த்த நீங்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுறதுக்கு இந்த சேனல்ல இருக்கிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்லி திங் தட் யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் and get inspired. Thank you all.